ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரப்போகிற குரூப் 4 டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் செகண்ட் மாடல் கொஷின் பார்க்க போகிறோம். சரிங்களா? குரூப் 4க்கான மாடல் கொஷின் செகண்ட் மாடல் கொஷினில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். முன்னாடி பார்ட் 1ல் வந்து நம்ம 50 கொஷின் பார்த்துட்டோம். அடுத்து பார்ட் 2ல் ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யாருன்னா விதுரர். ஓகேங்களா? பாண்டவர்களுக்கு தூது சென்றவர் யார்? விதுரர். நற்றிணை பாடல்களை தொகுத்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர். சரிங்களா? தொகுத்தவர் வேற, தொகுப்பித்தவர் வேற. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. அப்போ தொகுத்தவரோட பேரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தெரிஞ்சவங்க. அடுத்து, நெடுநீர் வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். நெடு நீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54. புலனறுக்கற்ற அந்தணாளன். புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்பட்டவர் வந்து கபிலர். புலனழுக்கற்ற அந்தணாளன் கபிலர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. நான்மடி கடிகை, நாலடியார், இனியவை 40 எல்லாமே வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் வரும். சரி, 14 மேல்கணக்கு நூல். பொருந்தாத வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56. அறிவுடையார் நட்பு எதனை போன்றதுன்னா வளர்பிறை. ஓகேங்களா? அறிவுடையார் நட்பு வந்து நம்ம அறிவுடையார் நட்பு வச்சோம்னா நமக்கு மேலும் மேலும் வந்து அறிவு வளர்ந்துக்கிட்டே போகும். அது வந்து வளர்பிறைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 57. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. 1 2 மேட்ச் பண்ணோம். நெக்ஸ்ட், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஓகேங்களா? திருக்குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, எய்துவர் எய்தா பழின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அடுத்துக்கு வந்து ஆப்ஷன் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அடுத்து, பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. ஓகேங்களா? பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. அடுத்து, ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. சரிங்களா? ஒழுக்கம் இல்லாதவர்கிட்ட உயர்வு இருக்காது. பொறாமை உடையவரிடம் வந்து செல்வம் நிலைக்காது. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58. வாய்மை எனப்படுவது திங்கு தராத சொல்ல பேசுகிறது தான் வாய்மை. ஓகேங்களா? வாய்மை எனப்படுவது யாதெனும் தீமை தராத சொல். ஓகேங்களா? திருக்குறள். வாய்மை எனப்படுவது திங்கு தராத சொல்ல பேசுறது வாய்மை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 59. கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எதுன்னா சுந்தரகாண்டம். சரிங்களா? சுந்தரகாண்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து மணிமுடியாக விளங்கும் காண்டம். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னா கவிஞர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னா கவிஞர் பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட், மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் வந்து சிங்கம். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் வந்து சிங்கம். நெக்ஸ்ட்டு, அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி எதுனா நித்திலை கோவை. சரிங்களா? அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய தொகுதி வந்து மணிமிடை பவளம். அகநானூறு 400 பாடலில் வந்து ஃபஸ்ட்டு 120, 180, அடுத்து 100 பிரிச்சிருப்பாங்க. இது வந்து அப்படியே ஆர்டரை எழுதுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து களிற்யானை நிறை வரும். அடுத்து மணிமிடை பவளம், அடுத்து நித்திலை கோவை. ஓகேங்களா? களிற்யானை நிறையில் வந்து 120 பாடல்களும், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்களும், நித்திலை கோவையில் வந்து 100 பாடல்களும், மொத்தம் 400 பாடல் அடங்கும். சரிங்களா? அகநானூற்றை வந்து 3 பகுதியாக வந்து பிரிக்கிறாங்க. அப்போது நித்திலை கோவையில் 100 பாடல் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63. குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. அடுத்து, உத்தர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள். திருக்குறளுக்கு வந்து உத்தர வேதம்னு இன்னொரு பேரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, பொருந்தாத ஒன்றை தேர்ந்து செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏலாத்தி, திருக்கடகம், திருபஞ்சமூலம் இது எல்லாமே வந்து ஒன்று. அதாவது மருந்து பொருட்களால் அமைந்த நூல். ஓகேங்களா? ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு நோயை குணப்படுத்துகிற மாதிரி அவர் சொல்கிற அறக்கருத்துக்கள் எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா? ஏலாத்தியில் 7 கருத்து இருக்கும். திருக்கடுகம்னா 3 கருத்து. சிறுபஞ்சமூலம் வந்து 5 கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். அதில் ஆசரக்கோவை வந்து தனி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் வந்து மருதகாசி. ஓகேங்களா? மருதகாசி திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர். கொஸ்டின் நம்பர் 67. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சரிங்களா? சதகம் எல்லாம் ஒன்று தான். சதகம் என்பது 100 பாடல்கள் கொண்ட நூலை குறிக்கும். நெக்ஸ்ட், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னா யாருன்னா ஆறுமுக நாவலர். ஓகேங்களா? வசன நடை கைவந்த வள்ளலார் வந்து ஆறுமுக நாவலர். நெக்ஸ்ட்டு, புதுநெறி கண்ட புலவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள்.
நெக்ஸ்ட் தைரியநாதர் என்ற சொல்லவர் வந்து வீரமாமுனிவரை வந்து தைரியநாதர்னு சொல்லுவாங்க. காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். தைரியநாதர் என்பது வீரமாமுனிவர். புதுநெறி கண்ட புலவர் வந்து ராமலிங்க அடிகள். வசன நடை கைவந்த வள்ளலார் யாருன்னா வீரமாமுனிவர். அடுத்து உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, உவேசாவோட ஆசிரியர்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, உவேசாவோட ஆசிரியர்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். சிறுமலை பூம்பாறை அப்படின்னா என்னென்னா குறிஞ்சி நில ஊர்களை குறிக்கும். சிறுமலை பூம்பாறை இருக்கிறது குறிஞ்சினாவே மலைகள் நிறைந்த இடம். நெக்ஸ்ட்டு ஆற்காடு பனையபுரம். சரிங்களா, முல்லை என்பது காட்டை குறிக்கும். ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள். நெக்ஸ்ட்டு ஆத்தூர் கடம்பூர் இது வந்து மருதம். சரிங்களா, மருதம் நிலம் என்பது ஊரை குறிக்கும். ஓகேங்களா, ஆத்தூர் கடம்பூர் வந்து மருத நில ஊர்கள். கீழக்கரை நீலாங்கரை. ஓகேங்களா, இது வந்து நெய்தல் நிலம். ஓகேங்களா, நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். அதே மாதிரி முல்லை என்பது காடு, மருதம் வந்து ஊர், நெய்தல் வந்து கடல். ஓகேங்களா, பாலை என்பது வறண்ட நிலப்பகுதியை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 71. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழின்னா ஔவையார். சரிங்களா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னவர் யாருன்னா ஔவையார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார். இவர் யாரை குறிப்பிடுறாருன்னா ஜியு போப்பக் சொல்கிறாங்க. சரிங்களா, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார். இவரோட கல்லறையில் வந்து நான் ஒரு தமிழ் மாணவன் சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 73. இந்திய நூலக தந்தை யாருன்னா சீரா அரங்கநாதன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவர் சீரா அரங்கநாதன். கொஸ்டின் நம்பர் 74. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் வந்து குறுந்தொகை. சரிங்களா, வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் வந்து குறுந்தொகை. நெக்ஸ்ட் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே என கூறியவர் யாருன்னா வள்ளலார். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யாருன்னா வள்ளலார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 76. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாட மேலை நாடுகள் யாருன்னா ஜப்பான், ஜாவா. ஓகேங்களா, பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான் அண்டு ஜாவா. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 77. இங்கு உடல்நிலை மெய் மயக்கத்தை குறிக்கும் சொல். சரிங்களா, இங்கு உடல்நிலை மெய் மயக்கத்தை குறிக்கும் சொல் எதுனா உற்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 78. மேட்ச் த ஃபாலோயிங். இரண்டடி சீர்களான அடி எதுன்னா குரலடி. சரிங்களா, குரலடி வந்து இரண்டடி, மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி. மேலே 4 + 3 7 இருக்கு இல்லையா, 7 வார்த்தைகள் அடிங்களா. இரண்டடினா குரலடி. 4 அடி என்பது அளவடி. ஓகேங்களா, 2 வந்து குரல், 4 வந்து அளவடி. 5 சீர்களான அடி எதுனா நெடிலடி. ஓகேங்களா, 5 சீர்னா நெடிலடி, 5க்கு மேற்பட்டதுன்னா களி நெடிலடி. ஓகேங்களா, அப்போது குரல் வந்து 2 சீர்களானது. அப்போ அது வந்து குரலடி வந்து 2 சீர்களான அடின்னு சொல்லுவாங்க. 4 சீர்களான அடினா அளவடி. ஓகேங்களா, இப்போது பாடல்கள் எல்லாமே வந்து 4 அடி இருக்கும் இல்லையா அது. நெக்ஸ்ட் 5 சீர்னா வந்து நெடிலடின்னு சொல்லுவாங்க. 5க்கு மேற்பட்ட அடி இருந்துச்சுன்னா வந்து அது வந்து களி நெடிலடி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79. அங்காப்பு என்பதன் பொருள் வந்து வாயை திறத்தல். அங்காப்பு என்பதன் பொருள் வந்து வாயை திறத்தல். அடுத்து கார்குலம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்னா 6ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா, முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. கார்குலம் என்னும் சொல் எவ்வகை வேற்றுமையை குறிக்கும்னா 6ஆம் வேற்றுமை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 81. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. திணைமாலை 150. சரிங்களா, இதை எழுதுவது யாருன்னா கணித மேதாவியார். திணைமாலை 150 எழுதியவர் கணித மேதாவியார். திரிகடுகம் நூலை எழுதியவர் நல்லாத்தனார். ஓகேங்களா, திரிகடுகம் என்னும் நூலை எழுதியவர் நல்லாத்தனார். திணைமொழி 50. திணைமொழி 50 எழுதியவர் கண்ணன் சேந்தனார். திணைமொழி 50 எழுதியவர் கண்ணன் சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமலையை எழுதியவர் வந்து உவே சாமிநாத ஐயர். ஓகேங்களா, ஏன் ஒவ்வொரு கொஸ்டின் 2 டைம் சொல்கிறான்னா அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். திணைமாலை 150 எழுதியவர் யாருன்னா நல்லாத்தனார். சரி, திணைமாலை 150 எழுதியவர் கணித மேதாவி. திரிகடுக எழுதியவர் நல்லாத்தனார். திணைமொழி 50 வந்து கண்ணன் சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமலையை எழுதியவர் உவே சாமிநாத ஐயர். நெக்ஸ்ட்டு இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. குறிப்பு வினைமுற்று. இல்லையோட இலக்கண குறிப்பு என்னென்னா குறிப்பு வினைமுற்று. அடுத்து ஒரு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. மைட் இஸ் ரைட். ஓகேங்களா, மைட் இஸ் ரைட் இதனோட தமிழாக்கம் என்னென்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால். ஓகேங்களா, வல்லவன் வகுத்ததே வாய்க்கால்னு சொல்லுவோம். மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். நெக்ஸ்ட் ஒரு 84 ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க.
குமரன் தென்னை ஓகேங்களா. இது வந்து பொருட்பெயரை குறிக்கும். குமரன் தென்னை இது வந்து பொருட்பெயர். நெக்ஸ்ட்டு காடு மலை இது எது குறிக்குன்னா இடம். காடு மலை வந்து எது குறிக்குன்னா இடப்பெயர். பூ காய் எதை குறிக்குன்னா சினை. சரிங்களா. ஒரு மரத்தோட ஒரு பகுதி சினை ஓகேங்களா. கிளை வரும் இல்லையா. பூவும் காயும் வந்து சினை பெயரை குறிக்கும். திங்கள் வாரம் ஓகே இது வந்து காலத்தை குறிக்கும் சொல்ல, அதனால காலப்பெயர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 85. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாடு தூங்கும் நெய்தல் நொச்சி ஓகேங்களா. நாடு தூங்கும் நெய்தல் நொச்சி அகர வரிசைப்படி வந்து கரெக்டாக எழுதுங்க. மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நம்ம செலக்ட் பண்ணி மார்க் பண்ணணும். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஐதீகம் அப்படின்னா என்னென்னா உலக வழக்கு ஓகேங்களா. ஐதீகம் வந்து பிறமொழி சொல், வடமொழி சொல். தமிழ் மொழியை சொல்லணும்னா உலக வழக்கு. நெக்ஸ்ட் வந்து இருதயம் அப்படின்னா என்னம்னா நெஞ்சகம். இருதயம் நம்ம இதயம்னு சொல்கிறோம் இல்லையா. இது வந்து சுத்தமான தமிழ் சொல் கிடையாது. இருதயம் இதயம்ன்றது நெஞ்சகம்ன்றது தான் தமிழ் சொல் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்தி என்பது சொத்தை குறிக்கும். ஆஸ்தினா சொத்து. அடுத்து உபசரித்தல், விருந்தினை வந்து உபசரிங்க நம்ம சொல்லுவோம். அது வந்து நம்ம தமிழ் சொல்லே கிடையாது ஓகேங்களா. விருந்தோம்பல் என்பதுதான் தூய தமிழ் சொல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 87. பிறமொழி சொற்களை கலவாத தொடரை எடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம் ஓகேங்களா. வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம் என்பது தூய தமிழ் சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 88. இலக்கண குறிப்பு பட்டியல் ஒன்றே வந்து 2ல் போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. உரிச்சொல் வந்து எதை குறிக்குன்னா தடக்கை வந்து உரிச்சொல். நெக்ஸ்ட் வந்து வினைத்தொகைனா சூழ்கலல் என்பது வினைத்தொகை. நெக்ஸ்ட் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயர் எச்சம்னா கூவா ஓகேங்களா. கூவாதிரு சரிங்களா. ஈறுகட்ட எதிர்மறை பெயர் எச்சம்னா கூவா. நெக்ஸ்ட்டு சொல்லிசை அளபடை அப்படின்னா தளிய ஓகேங்களா. சொல்லிசை அளபடை தளிய. உரிச்சொல்னா எதை குறிக்குது தடக்கை. வினைத்தொகை எதை குறிக்குது சூழ்கலல். ஈறுகட்ட எதிர்மறை பெயர் எச்சம்னா கூவா. சொல்லிசை அளபடை என்பது தளிய குறிக்கும். அடுத்த கொஸ்டின் 89. ஜி போப் தொகுத்த நூலோட பெயர் வந்து தமிழ் செய்யுள் கலம்பகத்தை வந்து தொகுத்தார் ஓகே. ஜி போப் தொகுத்த நூல் எதுனா தமிழ் செய்யுள் கலம்பகம். நெக்ஸ்ட் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எதுனா ராச தண்டனை ஓகேங்களா. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எதுனா ராச தண்டனை. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் ஓகேங்களா. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் வந்து எழுதியிருக்காருன்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் நூலில் எழுதியிருக்கார். நெக்ஸ்ட் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்கு கூறியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் யார் ஓகே. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் யாருன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வந்து இறந்த ஆண்டு 1953 செப்டம்பர் 17 ஓகேங்களா. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. சாட்டை என்ற சிறுகதை எழுதியவர் வந்து ஜெயகாந்தன் ஓகேங்களா. சிறுகதையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கட்டாயம் இருக்கும் ஓகேங்களா. சிறுகதையை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. யார் ஆசிரியர், நூல் பேர், ஆசிரியர் பேர். சட்டை என்பது ஜெயகாந்தன். நெக்ஸ்ட் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் வந்து தேம்பாவணி. கிறிஸ்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் வந்து தேம்பாவணி. அடுத்து மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஓகேங்களா. மருமக்கள் வழி மான்மியம் என்பது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதினது. நெக்ஸ்ட்டு தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் ஓகேங்களா. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்து பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபைனா சுகுண விலாச சபை. பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை எதுனா சுகுண விலாச சபை. பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுண விலாச சபை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 98. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்ற போற்றப்படுவர் வந்து ராஜகோபாலாச்சாரியார் ஓகேவா. இந்திய அரசியல் சாணக்கியர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. நெக்ஸ்ட் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் வந்து திருவிக்கா ஓகேங்களா. பூக்களிலே ரொம்ப சிறந்த பூ எதுனா பருத்தி பூ தான் சொல்லுவார். நெக்ஸ்ட் குயில் என்ற இதழை எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன் ஓகேங்களா. இதழ்கள் நடத்திய ஆசிரியர் பேர் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். சிறுகதைகள் பற்றி ஒரு ஆசிரியர் பேர் கண்டிப்பாக கொஸ்டினில் இருக்கும், மறந்துடக்கூடாது. குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா பாரதிதாசன் ஓகேங்களா. இதோட நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கான 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம் சரிங்களா. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மாடல் கொஸ்டின் 3 பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.